குடிக்கிறீங்க, அதே மாதிரி பாஸ் அவுட்ஸ் இருக்கிறீங்க, அதே மாதிரி சில ஹெச்என்டிஸ் ஃபாலோ அப் இருக்கிறீங்க. இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஐடியோட ரிலேட்டடா கண்டென்ட் இருக்கிறாங்களும் இருக்கிறீங்க. இப்ப பெரும்பாலும் நீங்க இந்த இடத்துல இந்த கோர்ஸை சாய்ஸ் பண்ண ஒரு மெயின் பர்பஸ் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் ஒரு மெயினான ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை லேர்ன் பண்றது தான் உங்களோட மெயின் பர்பஸ் இருக்கு இல்லையா? இப்ப இதுல மேக்சிமம் வந்து அவங்க லாஸ்ட் செஷன்லயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் கடந்த காலங்கள்ல 2 பேட்சஸ் வந்து நான் பார்த்திருக்கிறேன். இப்ப பெரும்பாலும் அந்த 2 பேட்ச்லயும் நான் பார்த்த விஷயங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள நான் ஷேர் பண்றேன். இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள புதுசா படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, கட்டாயம் அத நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்க அத கொஞ்சம் பிராக்டிகலா செஞ்சு பார்த்துக்கோணுங்க. ஏனென்டா, இப்ப சில விஷயங்கள் வந்து இப்ப HTML பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலவங்க நீங்க இதுல HTML வந்து புதுசா வந்திருப்பீங்க. ஏனென்டா நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வெப் டெவலப்மென்ட் வந்து நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு நாலேட்ஜ்க்கு ஒரு தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயம்ங்கிற ஏதோ ஒரு பர்ப்பஸால நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, இந்த ஃபீல்ட வந்து சாய்ஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் மிச்சம் பேசிக்ல இருந்து தான் இந்த HTML உங்களோட அதாவது வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் வந்து HTML தான் ஸ்டார்ட் ஆகுது. அதால மிச்சம் பேசிக்ல இருந்து ரொம்ப பேசிக்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன். அதாவது உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாமே நல்ல கிளியரா இந்த சப்ஜெக்ட் போய் கொண்டிருக்கையிலும், இப்ப நான் உங்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம், நீங்க HTML முடிச்சதுக்கு அப்புறமா CSS வந்து லேர்ன் பண்ற டைமா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி நீங்க CSS டாட் சிஸ்டம், ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், கிரிட் இது நிறைய விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கட்டாயம் நீங்க எத லேர்ன் பண்ணினாலும் சரி, பிராக்டிகலா உங்களோட கையால ஒரு தடவ செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப சிலவங்களுக்கு இருப்பீங்க, நீங்க நாலேட்ஜ்க்காக மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீங்க. உங்களுக்கு பெர்சனலா பிசி அப்படி இல்லைன்னு சொன்னா, பெரும்பாலும் ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிராக்டிகலா செஞ்சீங்கன்னு சொன்னா. ஏன்டா, நீங்க செஞ்சு பார்க்க போகக்குள்ள தான் உங்களுக்கு தெரியும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க விடுறீங்க. அந்த மிஸ்டேக்ஸ வந்து எப்படி உங்களால சால்வ் பண்ண இயலும்ங்கிறத, நீங்களாவே வந்து என்ன செய்யலாம். கொஞ்சம் அந்த சொல்யூஷன் வந்து எப்படி தேடி எடுத்துக்கொண்டு, அத கொஞ்சம் எப்படி அப்ளை பண்ணி அதுக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம்ங்கிறத நீங்களே தேடி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் கூட தான் இப்ப ஆரம்பத்துல நான் இன்னொரு ஆள் எனக்கு படிச்சு தர போகக்குள்ள, எனக்கும் கம்ப்ளீட்டா இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இயலாம். அப்ப நானும் என்ன செய்றேன்னா, இண்டஸ்ட்ரியில வந்து லைவா வொர்க் பண்ண போகக்குள்ள, அதே மாதிரி நான் செல்ஃபா லேர்ன் பண்ண போகக்குள்ள நிறைய விஷயங்கள தேடி படிக்கிறதால தான் நமக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அதே விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்றேன். நீங்க இந்த சப்ஜெக்ட்ட வந்து நீங்க ஃபாலோ அப் பண்றதால உங்களுக்கு 100% வந்து இந்த சப்ஜெக்ட்ட கன்டென்ட் ஃபுல்லா கொண்டு போய் இயலும்ன்னு ஷூர் பண்ணிறாது. உங்களால உங்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ, அந்த முயற்சியின் அளவ வச்சு தான் நீங்க என்ன செய்யலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும்ங்கிறத வந்து நீங்க ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதால உங்களோட முயற்சி உங்களோட கையில தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து சொல்லி தர விஷயங்கள நோட் எடுங்க. பிராக்டிகலா கட்டாயம் செஞ்சு பாருங்க. என்னன்னா, இப்ப உங்களுக்கு பேரலலா பெரும்பாலும் சப்ஜெக்ட் கொண்டு போவாங்க. இப்ப HTML-ஓட CSS கம்ப்ளீட் ஆக, அதுக்கப்புறமா வந்து ஒரே டைம்ல 2, 3 சப்ஜெக்ட் டாபிக் வந்து பேரலலா டாபிக்க கொண்டுட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதால இப்ப நீங்க இப்ப HTML, CSS முடிச்சதுக்கு அப்புறமா அதுல பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்க Flexbox-ஓ, Bootstrap-ஓ அத பேஸா வச்சுக்கொண்டு போயிலும், அதே மாதிரி அடுத்த சைட்டால JavaScript அடுத்த ஒரு லாஜிக்கலான கன்டென்ட் வந்து அதுக்கு பார்ட் மூவ் ஆயிட்டு போவாங்க. அப்ப அதால உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருந்து கொள்றதுக்கு நீங்க பேசிக்கா வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சீங்களாம்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த கன்டென்ட் கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதால உங்களுக்கு பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நீங்க கட்டாயம் பிராக்டிகலா நீங்க கட்டாயம் இன்வால்வ் ஆகுங்க. அதான் வந்து நான் உங்களுக்கும் இப்ப கடந்த 2, 3 பேட்சஸ் வந்து நான் பார்த்த விஷயத்துலருந்து சொல்றேன். அதே மாரி நிறைய இடங்கள்ல இப்ப பெரும்பாலும் நம்ம ஆன்லைன்ல தான் படிக்க உள்ள போறோம். இப்ப ஆன்லைன்ங்கிறது கிட்டத்தட்ட நீங்க லைவ்வ விட உங்களுக்கு லைவ்ன்னு சொன்னா நேரடி நம்ம கிளாஸ் செய்யறத விட, உங்களுக்கு ஆன்லைன்ல செய்யறது இப்ப ஐடி இண்டஸ்ட்ரி தானே இப்ப நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அங்க போகல உங்களுக்கு இன்னும் பிராக்டிகல் ஓரியன்டடா போகக்குள்ள ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். நிறைய இடங்கள் இருக்கு. லைவ் கிளாஸஸ் செய்றாங்க. இருந்தாலும் அந்த லைவ் கிளாஸஸ்ல வந்து சில விஷயங்கள் தியரி வைஸா வாயில மட்டும் தான் சொல்லிக் கொண்டு போறாங்க. அப்ப நம்ம பெரும்பாலும் இதுல என்ன செய்ய போறோம்னா, பிராக்டிகலா தான் பார்க்க போறோம். ஒரு பிராக்டிகலா பார்க்கிறதால உங்களுக்கு நிறைய விஷயங்கள ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டவுட்ட அந்த அந்த ஸ்பாட்ல வந்து கிளியர் பண்ணிக்கொண்டு அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு விஷயம், நம்ம சப்ஜெக்ட்ட கன்டின்யூ பண்ண போகல உங்களுக்கு பெர்சனலா என்ன செய்றதுக்கு அப்புறமா படிக்க போற டாபிக்ல டவுட்ஸ் வருதுன்னு சொன்னா, கட்டாயம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. பெர்சனலா பெரும்பாலும் நீங்க ஷேர் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட அந்த டவுட் வந்து மத்த ஆட்களுக்கு சில நேரங்கள்ல அந்த டவுட் வராம விட்டுருக்கலாம். அப்ப நீங்க ஒரு டவுட்ட வந்து பப்ளிக்கா கேட்கறதால, மத்த ஆட்களுக்கும் என்ன செய்யலாம், ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி கொள்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து குரூப்ல டிஸ்கஷன் ஒண்ணு செய்யுங்க. இப்ப கிட்டத்தட்ட நாம ஒரு ஐடி கம்பெனி நீங்க பேஸ் பண்ணி பார்த்தாலும் டீம் ஒர்க் தான் பெஸ்ட்டா இருக்கும். அதால நம்ம என்ன செய்வோம்னா, உங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள நான் படிச்சு கொள்ளுவேன். என்னல இருந்து நிறைய விஷயங்கள நீங்களும் படிச்சு கொள்ளுங்க. அப்படி மாறி நாம என்ன செய்வோம், ஒரு குரூப் டிஸ்கஷனாவே நம்மளோட கிளாஸஸ் வந்து கன்டினியூஸா போகக்கூடிய மாரி இருக்கட்டும். சரிங்களா? ரைட். இப்ப கிளாஸ் எந்த மாரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் போக தான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த வே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பேசிக்கொண்டு போறேன்னு நினைக்கிறேன். ஏனென்றா, அ இப்ப கடந்த வகுப்புகள்ல கொஞ்சம்
டைம் வந்து கொஞ்சம் கூடுதலா போன மாதிரி. அதால உங்களுக்கும் ஸ்லோவா போக வேண்டிய சில ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டேஜஸ் வரும்னு சொன்னா நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் ஸ்லோவா போனா நல்லதுன்னு சொன்னா அந்த இடங்கள்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போவோம். சரிங்களா? இப்ப மேக்ஸிமம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல போதான் பார்ப்பேன். உங்களோட பீரியட் வந்து போட்டிக்கிறாங்க. ஒரு 7 மந்த் டியூரேஷனுக்குள்ள முடிச்சுக்கொள்ளணும். பெரும்பாலும் இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நீங்க பார்த்துக்கொண்டானே விளங்கும். நான் கொஞ்சம் டீப்பா போறதால பேசிக்கான கண்டென்ட்க்கு மட்டுமே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். அதால மத்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுவீங்க. பரலலா போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? பின்னால வரப்போற விஷயங்கள அடுத்ததா பார்ப்போம். இப்ப ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற செஷன் உங்களுக்கு HTML ல நான் பேசிக்கா போய்க்கொள்வேன். இப்ப பெரும்பாலும் HTMLங்கிற விஷயத்த நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் யுனிவர்சிட்டீஸ்ல பார்த்திருப்பீங்க. பெரும்பாலும் சில பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல நீங்க லேர்ன் பண்ற ஒரு ஆளா இருந்தாலும் கட்டாயம் நீங்க பார்த்திருப்பீங்க. HND ல பார்த்திருப்பீங்க. HND IT படிக்கிறார்கள் அவங்களும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், சில நியூ ஜாயினர்ஸ் இருக்கிறாங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு கட்டாயம் சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதால நம்ம என்ன செய்யணும்னா மிச்சம் பேசிக்ல இருந்து போவோமா. இப்ப HTML உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு போரிங்கா வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் டீப்பா போயிட்டு போவோம். பிரச்சனை இல்ல தானே யாருக்கும்? பேசிக்ல இருந்து போறது. இல்ல சார். ரைட், ஓகே. ரைட். அடுத்தது 2வது விஷயம், இப்ப நான் பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதா இல்ல தானே? உங்களுக்கு என்ன சரி ஆன்லைன்ல இஷ்யூ இருக்குமான்னு சொல்லுங்க. ஏன்னா, இது வந்து ஒரு ரெய்னி சீசனா இருக்கிறதால நிறைய இடங்கள்ல கொஞ்சம் மழை கூடுதலா இருக்கு. அதால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்துன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. நம்ம கிளாஸ உங்களுக்கு ஏத்த மாரி தான் நான் கொண்டு போவேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா வேற வழியில பாஸ் பண்ணலாம். எப்படியும் ஒரு வீக்ல கிளாஸ் மிஸ் ஆகுமாண்டா, அடுத்த வீக்ல ஒரு சாட்டர்டே, சண்டேல போட்டு கவர் பண்ணிட்டு போவாங்க. கிளாஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. கன்டினியூஸா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு கிளாஸ வந்து போட்டு அந்த கிளாஸ கவர் அப் பண்ணுவாங்க. அதால கொஞ்சம் மேக்ஸிமம் கிளாஸ் அவாய்ட் பண்றது குறைச்சுக்கொள்ளுங்க. நீங்க கிளாஸ் அவாய்ட் பண்ணாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வீடியோ அந்த லிங்க வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த லைவா நீங்க கொண்டிருக்கிற மாதிரி வராது. நீங்க இன்னொரு டைம் இருந்து அந்த வீடியோ ஆன்லைன்ல பார்க்கிறத விட நீங்க லைவா கிளாஸ்ல பார்க்க போகக்குள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பெரும்பாலும் தான் நீங்க யூடியூப்ல இருந்து நீங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு வேலை வரும். கிட்டத்தட்ட ஒரு போரிங் ஒண்ணு வரும். அந்த போரிங் வந்து அவாய்ட் பண்ணணும்னு முடிச்சுன்னா கரெக்டா நீங்க என்ன செய்யணும், லைவ் கிளாஸஸ் மேக்ஸிமம் நீங்க அட்டன் பண்ண பாருங்க. அவாய்ட் பண்ணிடாதீங்க. சரியான? ரைட். ரைட். இப்ப இதுல பெரும்பாலும் எல்லாருக்கும் HTML பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? பேசலாமே? ஏன் நான் இந்த இடத்துல HTML நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும். HTML வந்து ஒரு பெரிய ஒரு 5ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏன் ரீசன் என்னது? ஏற்கனவே தெரிஞ்சாலும் பேசலாமே? ஆமா. ஒருத்தர் வந்து மெசேஜ் போடுறீங்க. பெரும்பாலும் மெசேஜ அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்களா? பேசுனீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப HTMLங்கிறது நம்ம கிரியேட் பண்ண போற அந்த வெப் டெவலப்மென்ட் அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிரியேட் பண்ண போறது எல்லாமே ஆ வெப் ஓரியன்டடா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதால அந்த வெப்சைட்ட கிரியேட் பண்றதுக்கு பேசிக்கா ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த வெப் பேஜ பேசிக்கா ஸ்ட்ரக்சர வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கன்டென்ட் ஒரு 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 லாங்குவேஜ் தான் வந்து என்னன்னு கேட்டோம்னு சொன்னா HTMLன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த HTML ல நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ற HTML வெர்ஷன் வந்து 5. அதால தான் இந்த லோகோல வந்து என்ன செய்றாங்க, HTML5ன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இந்த மெசேஜ்ல 2, 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இப்ப இந்த HTML5ங்கிறது இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ற வெர்ஷன் சொல்லி பாருங்களேன். இப்ப இதுக்கப்புறம் வந்து CSS பார்ப்போம். CSS வந்து கரண்ட் வெர்ஷன் 3 வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்னா லேட்டாகி அந்த சப்ஜெக்ட் வரப்போக்குல பார்ப்போம். இப்ப அடுத்த 2வது விஷயம் என்னன்னா, இப்ப HTML யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த கோடிங் நம்ம யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ண போறது ஒரு சிங்கிளான ஒரு வெப் பேஜ் உண்டு. வெப் பேஜ்னா உங்களுக்கு பெரும்பாலும் யாரும் பேசிக்கா வந்து ஒரு வெப் பேஜ்ன்னு தெரியல அப்படின்னு என்ன சொன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே விளங்கும். இதுல பாருங்க நிறைய வெப்சைட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுல நான் வந்து ஒண்ணு சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். பாருங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று வந்து நான் எக்ஸஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். ஜஸ்ட் இப்போ உங்களோட வெப்சைட்ல ஒரு மெயினான பேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெப் பேஜஸ்ல ஒரு கலெக்ஷன் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுமே. இப்ப நீங்க வெப்சைட் ஒரு பாத்தீங்கன்னு அதுல கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான சின்ன சின்ன வெப் பேஜஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு அட் த சேம் டைம் இப்ப இந்த இடத்துல ஸ்கிரீன்ல பார்க்க போகல உங்களோட ஸ்கிரீன்ல இப்ப கரண்ட் வியூ வந்து ஒரு சிங்கிள் வெப் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது.
இப்ப இந்த வெப் பேஜ்ல நான் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு போனாலும் சரி, இந்த கரண்ட் பேஜ்ல இருந்து நீங்க இன்னொரு பேஜுக்கு என்ன செய்வீங்கன்னா நெவிகேட் ஆவீங்க இல்லையா? அந்த பேஜ்ல இருந்து அடுத்த ஒரு பேஜுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. இப்ப அந்த பேஜ்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஷிஃப்ட் ஆவீங்க. அப்ப அந்த சேம் டைம் உங்களுக்கு ஒரு browser வியூல உங்களுக்கு ஒரு பேஜ் மட்டும்தான் என்ன செய்யுது டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு பேஜ் இன்னொரு பேஜோட, அந்த பேஜ் இன்னொரு பேஜோட ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இன்டர் கனெக்டா இருக்கு. அப்ப நீங்க பார்க்க போற ஒரு வெப் பேஜ் மட்டும்தான் அந்த வெப்சைட் நாம சொல்ல மாட்டோம். ஒரு வெப்சைட்ங்கிறது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெப்சைட்ஸை வச்சு கொண்டிருக்கும். இப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு புக் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு புக் எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த புக்ல ஃபுல் கவர் அப் பண்ணி ஒரு புக் வந்து மூடுபட்டு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு புக் மாதிரி தான் இருக்கும். அந்த புக்கை நீங்க ஓபன் பண்ணி உள்ளுக்கு பாக்குற டைம்ல அந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும் இல்லையா? அந்த உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பேஜஸ் தனித்தனியா பாக்குற மாதிரி தான் இந்த இடத்துல நாம ஒரு வெப்சைட் எடுத்துக்கொண்டோம்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள சின்ன சின்ன வெப் பேஜஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப நாம இந்த இடத்துல ஒரு வெப்சைட்டை உருவாக போறோம்னு சொன்னா நம்ம ஆக பேசிக் என்ன செய்ய போறோம்னா சின்ன சின்ன பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். கிட்டத்தட்ட புக்குக்கு நீங்க ஈக்குவல் பண்ணி பார்க்கலும். ஒரு புக்கை நம்ம கிரியேட் பண்ணணும் என்ன செய்யணும் பெஸ்ட்டுக்கு நம்ம எழுத தொடங்கும். எழுத தொடங்க போகல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேஜ் முடிப்போம், 2வது பேஜ் முடிப்போம், அதுக்கப்புறம் 3வது பேஜ் முடிப்போம். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த 100 பேஜையும் வச்சுக்கொண்டு நம்ம பைண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஒரு வெப்சைட்டை உருவாக போறோம்னு சொன்னா பேசிக்கா என்ன செய்வோம், நிறைய வெப் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த வெப் பேஜஸ் ஒன்றோட ஒன்று எப்படியும் ஏதோ ஒரு வகையில இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த இன்டர் கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த மொத்த கலெக்ஷனையும் வந்து சேர்த்து ஒரு சிங்கிள் நேமா நான் கால் பண்றதா என்னன்னு கேட்டா ஒரு சிங்கிள் வெப்சைட்டா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த சிங்கிள் வெப்சைட்ல இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் போட்டிக்கிறேன். இதுல ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வியூன்னு காட்டப்படுது. இத பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஒரு வெப்சைட்ல பேசிக்கான எக்ஸசிங் வேஸ் வந்து உங்களுக்கு காட்டப்படுது. இப்ப கிட்டத்தட்ட இதுல பாருங்க லெஃப்ட் ரைட்ல சாரி ரைட் டு லெஃப்ட் வியூல பாருங்க. இந்த இடத்துல நான் மவுஸ் வச்சுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிசி ஒன்று காட்டப்படுது. உண்மையிலே வந்து நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு வெப்சைட் வந்து எப்படி நம்மளுடைய பிசிக்கு வந்து ரிசீவ் ஆகுது, அது எப்படி ரெஸ்பான்ஸா உள்ளுக்கு போகுது, ரிக்வஸ்ட் பண்றோம் அப்படின்ற விஷயங்களை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனுக்காக நாலேஜுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கட்டாயத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். இதுல பாருங்க. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வியூ பண்ணி பார்க்க போறோம்னு சொன்னா அந்த வியூ பண்ணி பாக்குறதே கட்டாயம் என்ன வேணும், ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேரை நாம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா வெப் பிரவுசர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் கூகுள் குரோம் போட்டிக்கிறேன். அதே மாதிரி ஒபேரா மினி இருக்கு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. இப்ப இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லேட்டஸ்ட் நேம் வந்து நாம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நிறைய பிரவுசர்ஸ் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு பிரவுசரை யூஸ் பண்ணிட்டு மேல இருக்கிற அட்ரஸ் பார்ல இப்ப உதாரணத்துக்கு www.yahoo.com சொல்லி ஒரு அட்ரஸ் வந்து டைப் பண்றோம். அந்த டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு கிளைண்ட் பிசி இருக்கு. கிளைண்ட் பிசி சொல்றது இப்ப நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். யார் வந்து ஒரு வெப்சைட்டை பாக்குறதுக்கு ரிக்வஸ்ட் பண்றாரோ அந்த அந்த அட்ரஸை வந்து டைப் பண்ற ஆளத்தை நம்ம என்ன செய்யறோம், கிளைண்ட் வந்து சொல்றோம். அந்த கிளைண்ட் பிசில இருந்து ஏதாச்சும் அட்ரஸை டைப் பண்ணதுக்கு அப்புறமா அது வெளியில என்ன செய்யுது, ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஒரு ரிக்வஸ்டா வந்து வெளியாகுது. நான் குறிப்பிட்ட வெப்சைட்டை நான் அக்சஸ் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட்டுக்குரிய கண்டென்ட்ஸை வந்து எனக்கு என்ன செய்யுங்க, என் பிசில வந்து டிஸ்பிளே பண்ணுங்கிற ரிக்வஸ்ட்டை வந்து நான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால இன்டர்நெட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி டிஎன்எஸ் கூடாக நான் என்ன செய்யறேன், குறிப்பிட்ட வெப் சர்வரை வந்து நான் அக்சஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு வெப்சைட் நாம பார்க்க போறோம்னு சொன்னா அந்த வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட்ல இவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு பிஹைண்ட்ல இருந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அப்ப இந்த கண்டென்ட்ல ஒரு வெப்சைட் வந்து மெயினா எங்க ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டா இந்த வெப் சர்வர்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வெப் சர்வர்ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற கண்டென்ட்ஸை பார்த்தனே விளங்கும். அதுக்குள்ள எக்கச்சக்கமான வெப்சைட் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும், அதாவது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த வெப்சைட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சிங்கிள் வெப் பேஜை மட்டும் தான் செய்வீங்க. அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு பேஜை மட்டும் ரிசீவ் பண்ணி கொண்டு வெப் சர்வர் ஊடாக உங்களோட பேஜுக்கு வந்து ஃபைனலா வந்து என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ணப்படும். சரிங்களா? ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் அப்படியே இன்டர்நெட்ல டிராவல் பண்ணி பார்த்து கடைசியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸா உங்களோட பேஜுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு வெப் ஆர்கிடெக்சர் வியூ பாத்தீங்கன்னு சொன்னா இதே வியூ தான் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி பின்னால உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்படும்னு சொன்னா நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? ரைட். அப்ப இதுல ஐஎஸ்பி என்ன, இன்டர்நெட் என்ன, இதெல்லாம் விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது அப்படி தெரியலன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது அவ்வளவு நம்ம அலட்டிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறமா இப்ப நாம உங்களுக்கு சொன்னேன் ஒரு HTML யூஸ் பண்ணி நாம கிரியேட் பண்ண போற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா பேசிக்கா வந்து ஒரு வெப் பேஜஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ண போறோம்.
இப்ப பேசிக்கா வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா அந்த வெப் பேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடங்கி இருக்கும். அப்ப நம்ம HTML யூஸ் பண்ணி இதால என்னென்ன பெனிஃபிட் வரப்போகுதுங்கிற விஷயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணி காட்டிக்கிறேன். இப்ப இதுல முதலாவது காட்டுறாங்க வந்து என்னன்னு கேட்டா, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் இருப்பார். யாருன்னு கேட்டா இந்த HTML வந்து இருப்பாரு. அது ரெண்டாவது வந்து சொல்லப்படுது HTML-க்குரிய எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம். இப்ப நீங்க HTML-ங்கிறது வந்து ஒரு ஷார்ட் அப்ரிவியேஷன் தான் உங்களுக்கு சொல்லப்படுது. அது எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட். அடுத்து தேர்ட் முக்கியமான பாயிண்ட் இதுல காட்டப்படுது. இதுல HTML இஸ் நாட் a programming language, இட்ஸ் a markup language சொல்லி காட்டப்படுது. சரிங்களா? இப்ப இதுல முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா, இப்ப நம்ம HTML யூஸ் பண்ணிக்கொண்டு நிறைய பேர் சொல்றாங்க வந்து HTML நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அவர் ப்ரோக்ராமர்னு சொல்லி உண்மையிலே பாத்தீங்கன்னு அப்படி ஒரு ப்ரோக்ராமர் நம்ம சொல்ல இயலாது. ஏனென்றா HTML நாம யூஸ் பண்றதால ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வெப் கண்டென்ட் ஒன்று தான் நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணிக்கொள்றோம். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல லொஜிக்கலா வந்து இந்த இடத்துல அப்ளை பண்றதை விட HTML வந்து என்ன செய்யும்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பாருங்க, இந்த வெப்சைட் பாருங்க. இந்த வெப்சைட்ல மேல பாத்தீங்கன்னா வழங்கும் ஒரு கவர்மெண்ட் லோகோ இருக்கு. அதே மாதிரி இதுல எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் சில ஒரு எழுத்து காட்டுப்படுது. அதே மாதிரி கீழே ஒரு 2 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, பட்டன்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மேல ஹெடிங் வரணும், அதே மாதிரி கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும், அதுக்கு மேல ஒரு பட்டன்ஸ் வரணும், அதுக்கு சில எஃபெக்ட்ஸ் வந்து காட்டப்படணும். இப்படி சில பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுக்காக இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வியூன்னு தருது தானே, இந்த வியூ வந்து தாரத்துக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும். அதாவது ஃபோன்ட் வந்து மேல காட்டப்படணும், அதுக்குள்ள பட்டன் வந்து காட்டப்படணும். இப்படியான சில விஷயங்களை டிசைன் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த என்னது யூஸ் பண்றோம், HTML வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த HTML யூஸ் பண்றதால உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான வெப்சைட்ல ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கிரியேட் பண்ண இயலும். சரிங்களா? அதால நாம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கன்சிடர் பண்ண இயலாம். நீங்க இருக்கும்போது நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஜாவா, அதே மாதிரி பைத்தன், C++, C# நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க படிச்சிருந்தாலும் அதுல நீங்க சில ப்ரோக்ராமிங் தியரியை பாருங்க. உதாரணத்துக்கு WP கான்செப்ட் இருக்கு தானே. ஒன்றுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா அப்ஸ்ட்ரக்ஷன், என்கப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இப்படி பொலிமோர்பிசம், இப்படி சில முக்கியமான அந்த WP கான்செப்டை கொண்டு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. அதைத்தான் நாம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல HTML-க்குள்ள அந்த இன்ஹெரிட்டன்ஸோ, அப்ஸ்ட்ரக்ஷனோ, கிளாஸஸோ இப்படியான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம்னா அதை கிரியேட் பண்ண இயலாது. அப்படியான லாஜிக்கலான வேலைகளையும் HTML லாங்குவேஜை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், கிரியேட் பண்ண இயலாது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாம இருக்கு. சில ஆட்கள் புதுசா இருக்கிறீங்க. இப்ப நான் இந்த இடத்துல புதுசு புதுசா சில வேர்ட்ஸை வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க, பின்னால நம்ம லேட்டாக அப்படியான விஷயங்களை பார்த்துக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு மெயினா ஒரு பேசிக்கான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. HTML வந்து நாம என்ன செய்ய மாட்டோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றா இந்த இடத்துல லாஜிக்கலா வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? ஜஸ்ட் பேசிக்கான டிசைன்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் கிரியேட் பண்றதுக்கு தான் என்ன செய்யறோம்னா இந்த HTML வந்து யூஸ் பண்ணும். அதாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க வந்து HTML வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல. அது பக்கத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, இட் இஸ் a மார்க்அப் லாங்குவேஜ். இப்ப மார்க்அப் லாங்குவேஜ்னு சொன்னா என்னன்னு கேட்டா இது கூடுதலா வந்து நாம படிச்சிருப்போம். நீங்க ஏற்கனவே சில விஷயங்களை பார்த்திருப்பீங்க. கம்ப்யூட்டர் வந்து சில விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு மார்க்அப் டெக்ஸ்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து கண்டென்ட், இதான் டாபிக், இதான் வந்து அதுல பாடி பார்ட்டா இருக்கும், இதே வந்து தான் அதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்படித்தான் அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சில ஒரு டெக் கிரியேட் பண்ணப்பட்ட வேல நீங்க இதுக்கு மேல HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இதுல காட்டும் உங்களுக்கு பின்னால வந்து இதுல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சின்ன வேலைங்க பாருங்க, இதுல ஒரு கிரேட்டர் தென் லெஸ் தென் எல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு HTML பேசிக்கான ஸ்ட்ரக்சரோட கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல சின்ன சின்னதா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க தானே, இந்த HTML ஹெட் டைட்டில்னு சொல்லி காட்டப்பட்ட விஷயம். இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இப்ப இந்த மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிற விஷயம் வந்து ஒரு விஷயத்துல ஒரு அதாவது ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கண்டென்ட் பில்டரா இருக்கும் இது. சரிங்களா? இது வந்து ஹெடிங் எங்க இருக்கு, அதாவது ஹெடிங்குள்ள ஒரு சின்ன ஒரு சப் கண்டென்ட் காட்ட போறோம்னா அது எங்க காட்டப்பட்டிருக்கு, அப்படியான விஷயங்களை சில ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறது தான் என்ன செய்ய மாட்டோம், மார்க்அப் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது நாம HTML-க்கு மட்டும் இல்ல, XML இருக்கு, நிறைய மார்க்அப் லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த மார்க்அப் லாங்குவேஜஸ்ல நாம யூஸ் பண்ண போற ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த HTML வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறதை கொஞ்சம் லேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப HTML கிட்டத்தட்ட ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், கிட்டத்தட்ட இல்ல 100% HTML வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணப்படும்.
மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போக்குள்ள அது கண்டென்ட் இப்படித்தான் கிரியேட் பண்ணப்படணும்ங்கிற வே வந்து ஒரு ஃபார்மட்ல சொல்லும். அந்த சொல்ற வே தான் நம்ம என்ன செய்யறோம் மார்க்அப் லாங்குவேஜ்னு காட்டுறோம்ங்கிறத பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான ரைட். இப்ப இதுல அடுத்த பாயிண்ட் காட்டுறாங்க, மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் a set of மார்க்அப் டெக்ஸ்ட்னு சொல்லி காட்டப்படுது. இப்ப நம்ம மார்க்அப் லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ண போற எல்லா விஷயங்களும் மார்க்அப் டெக்ஸ்ட்னு சொல்லி சில விஷயங்கள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். இப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல காட்டுனது தானே ஒரு கோடிங் வியூ உண்டு, அதுல சின்ன சின்னதா போட்டிருக்கான் பிராக்கெட்ஸ்ல. அந்த பிராக்கெட்ஸ்ல காட்ட போற விஷயம் தான் மார்க்அப் டெக்ஸ்ட்னு சொல்லப்படுது. அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யும் டீட்டெயிலா கொஞ்சம் லேட்டாகி பார்ப்போம். அதே மாதிரி பின்னால சொல்றாங்க பாருங்க, HTML uses markup text to describe web pages. ஒரு வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ண போக்குல அது எப்படி வந்து டிஸ்பிளே ஆகணும் என்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம் காட்டுறதுக்காக HTML வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, அதே நான் பேசிட்டேன். இப்போ ஒரு கண்டென்ட்க்கு ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண போக்குல அதுல கண்டென்ட்ல மேல வந்து ஹெடிங் இருக்கணும், கீழே பட்டன் இருக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் ஒரு கோடிங் வேயால காட்டுவேன். அந்த கோடிங் வே காட்டுறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன்னா HTML யூஸ் பண்ணுவேன். அந்த HTML அந்த வெப்சைட்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா, அது எப்படி காட்டும்ங்கிறது நீங்க லேட்டா என்ன செய்யுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயத்தை காட்டும்ங்கிறத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. அடுத்தது HTML இஸ் நாட் a case sensitive language. நீங்க தேவைன்னு சொன்னா HTML கோடிங் டைப் பண்ண போகல அதோட டிபெண்டா இருக்கக்கூடிய நீங்க எல்லா வகையான HTML கோடிங் எல்லாத்தையும் நீங்க கேபிட்டல்லயோ இல்லாட்டி ஸ்மால்லயோ இல்லாட்டி நீங்க மிக்ஸ் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில என்ன செய்யலாம் HTML கோடிங் வந்து நீங்க டைப் பண்ணலாம். பெரும்பாலும் நீங்க HTML கோடிங்கை எப்படிதான் டைப் பண்ணினாலும் அந்த கண்டென்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா அது ரன் ஆகிற டைம்ல, அதாவது எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல அந்த கண்டென்ட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா, நீங்க எப்படித்தான் கேபிட்டல்லயோ இல்லாட்டி டொகுல் கேஸ்ன்னு சொல்லி படிப்பீங்க, கேபிட்டல் ஸ்மால்ல மிக்ஸ் ஆகி பண்ணிட்டு இல்லாட்டி எல்லாத்தையும் வந்து அந்த கேசஸ் சென்டென்ஸ் கேசஸ் இருக்கு தெரிந்த சென்டென்ஸ்ல முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல்ல இருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க எந்த கேஸ் சென்சிட்டிவ்ல நீங்க டைப் பண்ணினாலும் HTML கண்டென்ட் நீங்க ரன் ஆகிற டைம்ல வந்து அது எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ்ல. அந்த ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருந்தா ரன் ஆகுங்கிறத நீங்க பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடைசியா சொல்றாங்க HTML documents contain HTML text and plain text. அதாவது HTML பயன்படுத்தி நம்ம கிரியேட் பண்ண போக அதுக்குள்ள HTML சம்பந்தப்பட்ட சில டெக்ஸ்ட் வந்து காட்டப்படுது அப்படின்னு சொல்லி விஷயங்களும் சொல்றாங்க. சரியானே ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு HTML மூலமா நீங்க கிரியேட் பண்ண போக்குல உங்களுக்கு தேவையான மெயினான விஷயங்கள் சில இதுல காட்டுறாங்க. அதாவது நீங்க HTML பத்தி படிக்க போறோம் தானே, இதுல நம் ஏற்கனவே சொல்லிட்டு HTML ஆப்ஜெக்டிவ் நம்ம என்னதுக்காக HTML வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி வேர்ல்டு வைட் வெப் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு நார்மலா பேசிக்கா தெரிஞ்சிருந்தா போதும். இப்ப இது வந்து அந்த வேர்ல்டு வைட் வெப்ங்கிற விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க. அதை ஷோர்ட்டா வந்து W3ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா WWWன்னு சொல்லப்படும். இது வந்து இப்ப கிட்டத்தட்ட இன்டர்நெட், இப்ப இன்டர்நெட்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட்ங்கிறது என்ன, இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இருக்கிற அந்த நெட்வொர்க்ஸ்ல ஒரு கலெக்ஷனை தான் நம்ம அதை இன்டர்நெட்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இன்டர்நெட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகல அதுல ஒரு ஃபீச்சரை தான் என்ன செய்யுதுன்னா வேர்ல்டு வைட் வெப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த வேர்ல்டு வைட் வெப்ங்கிற விஷயம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெப்சைட்ங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இப்ப இமெயில் யூஸ் பண்ண போறோங்கிறது இன்டர்நெட் ஒரு ஃபீச்சரா இருக்கிற மாதிரி, இப்ப நம்ம வெப்சைட் வந்து அக்சஸ் பண்றோம், நம்ம www.facebook.com ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பேரை நம்ம டைப் பண்ணி ஒரு வெப்சைட்டை பாக்குறோம் தானே, அது வந்து இன்டர்நெட் ஒரு ஃபீச்சர் உண்டு. அந்த இன்டர்நெட் ஒரு ஃபீச்சருக்கு யூஸ் பண்ற காமன் நேம் தான் இதுல wwwன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த www நீங்க யூஸ் பண்றதால அது ஒரு ஃபீச்சரா இன்டர்நெட்டால கிடைக்கிற ஒரு ஃபீச்சர் உண்டு. அந்த ஃபீச்சரால தான் நீங்க வெப்சைட் வந்து யூஸ் பண்றீங்க. அந்த wwwங்கிற கான்செப்ட் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சரிங்களா, அந்த www3 அந்த அதாவது W3ங்கிற அந்த கண்டென்ட் நம்ம யூஸ் பண்றதால ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். அந்த சாஃப்ட்வேர் ஊடாக நமக்கு தேவையான டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் அதே மாதிரி நிறைய மல்டிமீடியா விஷயங்களை வந்து ஒரு பிரவுசரால எடுத்துக்கொள்றோம். இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன சாஃப்ட்வேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாங்க நம்ம அந்த www அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அதோட ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டா கூகுள் குரோமா இருக்கலாம், இல்லாட்டி மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இல்லாட்டி ஏதாச்சும் நீங்க ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ற, அதாவது வெப்சைட் வந்து பார்த்துக்கொள்றதுக்காக யூஸ் பண்ற ப்ரௌசர்ஸ். அந்த ப்ரௌசர்ஸை யூஸ் பண்றதால உங்களுக்கு தேவையான நிறைய டெக்ஸ்டோ, இமேஜஸோ, வீடியோ இல்லாட்டி வேற என்னையாச்சும் கண்டென்ட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம் அந்த குறிப்பிட்ட ப்ரௌசர் ஊடாக எடுத்து டிஸ்பிளே பண்ணிடலாம். அந்த ஃபீச்சர்ஸ் தார அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் தான் யாருன்னு கேட்டா வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லி சொல்றாங்க. சரியான இந்த வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு மெயின் பர்பஸ் இந்த www பேசிக்கா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்புறம் HTML நம்ம பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து தேவைப்படும். சரிங்களா, இப்ப நம்ம HTML கோடிங் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது கொடுத்து நம்ம அவுட்புட் பார்க்க போறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று இதுல போட்டிருக்கிறாங்க பாருங்க, there are two tools of HTML. உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும். அதுல ஒன்று சொல்றாங்க HTML எடிட்டர். HTML எடிட்டர்ங்கிற விஷயம் நீங்க HTML கோடிங்கை வந்து டைப் பண்ண போறீங்கன்னா
கட்டாயம் அந்த கோடிங்கை டைப் பண்ணி பாக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் அந்த HTML கோடிங் வந்து டைப் பண்றதுக்கு. அந்த டைப் பண்றதுக்கு தேவையான அந்த கோடிங் சாஃப்ட்வேரை தான் நம்ம சொல்ல வேண்டிய கேட்டா HTML எடிட்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த HTML எடிட்டராக நீங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கிளாஸஸ்ல நாம கண்டினியூஸா யூஸ் பண்ண போற அந்த எடிட்டர் என்னன்னு கேட்டோம்னா விஷுவல் கோட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க வேற எடிட்டர்ஸ் யூஸ் பண்ண விருப்பம்னு சொன்னா நீங்க வேற எடிட்டர் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பேசிக்கா ஆரம்ப காலங்கள்ல நோட்பேட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சப்ளைம் வந்து கூடுதலா இப்ப நிறைய பேர் இருந்தாலும் யூஸ் பண்றாங்க. விஷுவல் கோட் வந்து இப்ப கொஞ்சம் அதுல நிறைய அட்வான்சஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால இப்ப நிறைய பேர் விஷுவல் கோடுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. இப்ப ஒரு கோடிங்கை டைப் பண்றது கட்டாயம் உங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படும். அந்த எடிட்டரோட அந்த அவுட்புட்டை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது கட்டாயம் ஒரு ப்ரௌசர் தேவைப்படும். அந்த ப்ரௌசர் தான் நீங்க HTML கோடிங்கை டைப் பண்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கோடிங்கை மட்டும் அதுல ரிலீவ் பண்ணி விட்டுட்டு அதுக்குரிய உங்களுக்கு HTML கோடிங்கை யூஸ் பண்ணி எந்த கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த HTML கோடிங் ஒரு ப்ரௌசர் ஊடாக உங்களுக்கு தேவையான டிஸ்பிளே உங்களுக்கு தரும். சரியான இப்போ HTML கோடிங்கை டைப் பண்றது ஒரு சாஃப்ட்வேரா இருக்கும். அதை நீங்க டிஸ்பிளே பண்ணி பாக்குறதுக்கு ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி பாப்பீங்க. சரியான இப்ப இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ற எல்லா HTML கோடிங்கும் ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி தான் கட்டாயம் செய்வீங்க. அதை நீங்க ரன் பண்ணி பாக்குறதுக்கு ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் இந்த இடத்துல நீங்க ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப கோடிங்கை டைப் பண்ணி பாக்குறதுக்கு வேற ஒன்று இருக்கு, அந்த கோடிங் அவுட்புட்டை பாக்குறதுக்கு ப்ரௌசர் வேற ஒன்று இருக்கு. மெயினா நீங்க அந்த காரணத்தை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஏன்னா இப்ப இந்த ரெண்டையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒரே சாஃப்ட்வேரை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இப்ப கோடிங் நாலேஜ் இல்லாத ஒருத்தர் வந்து அந்த வெப்சைட்டோட பார்க்க போகல அவருக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கோடிங்க்கு வேற ஒரு சாஃப்ட்வேரையும் அதை அவுட்புட்டை பாக்குறதுக்கு வேற ஒரு சாஃப்ட்வேரையும் வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல கோடிங் தெரிஞ்சாக்கள் மட்டும் கோடிங்கை யூஸ் பண்ணிட்டு சில கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி வெப்சைட் வந்து பார்த்துக்கொள்ளேன். இப்ப இருந்தாலும் அந்த கோடிங் நாலேஜ் இல்லாத ஆட்கள் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து பார்க்கணும்னா ஒரு சிங்கிள் வியூ தரக்கூடிய ஒரு வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ரௌசர் ஊடாக குறிப்பிட்ட அட்ரஸ் டைப் பண்றதால என்ன செய்யணும், அவருக்கு தேவையான HTML அவுட்புட் வரக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அப்ப கட்டாயம் ஒரு கோடிங்கை வந்து டைப் பண்ணி பார்க்கறதுக்கு HTML எடிட்டர் தேவைப்படும். அந்த HTML எடிட்டர்ல நாம யூஸ் பண்ண போற HTML எடிட்டர் வந்து விஷுவல் கோட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட்டை பார்க்கறதுக்கு நம்ம விரும்பின ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை வந்து நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க கட்டாயம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நம்ம விஷுவல் கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப இதுக்கு முதல் விஷுவல் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? பேசுங்க. இதுக்கு முதல் படிச்ச இடங்கள்ல நீங்க கட்டாயம் விஷுவல் கோட் யூஸ் பண்ணிருப்பீங்க. யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல மத்தாக்கு இல்ல இல்ல. சார். ரைட். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன், ஓகே தேங்க்யூ. ரைட் பாப்போம். இப்ப இதுல நீங்க பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு நான் கண்டென்ட் சர்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்க விஷுவல் கோட்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். இதுல பாருங்க, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, விஷுவல் கோடு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வர அந்த ஆப்ஷன் தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டப்படுது. VS கோடு நீங்க டைப் பண்ணாலும் சரி. இப்ப இதுல நான் உள்ள கிளிக் பண்ணிட்டு போறேன். இதுல பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டப்படுது. நீங்க இதுக்குள்ள போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இல்லாட்டி மேல வந்து ஆப்ஷன் வந்து காட்டப்பட்டிருக்கு. நான் டவுன்லோட் வந்து கிளிக் பண்றேன். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வியூல பாருங்க VB.net தானே, VB.net இல்லையா? இப்ப இந்த இடத்துல நாம யூஸ் பண்றது விஷுவல் பேசிக் வேற, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போற விஷுவல் கோட் வந்து வேற. விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நம்ம வேற ஒரு செப்பரேட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல கிட்டத்தட்ட நிறைய ப்ரோக்ராமிங் வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த விஷுவல் கோட் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க ஜாவா, அதே மாதிரி C#, C++ நிறைய கோடிங் வந்து பிளாட்ஃபார்ம் இதுக்கு சப்போர்ட் ஆகும். நம்ம லேட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப இதுல பாருங்க இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க அந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து சரியா VS கோட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னா இந்த வெப்சைட்டால நீங்க ஒரு கூகுள்ல தேடுங்க. சரியா? இந்த பார்த்தாலே விளங்கு விஷுவல் கோட் இல்ல VS கோட்னு சொல்லி நீங்க அடிங்க. VS கோட் அடிச்சனாலும் அதே தான் உங்களுக்கு காட்ட போகுது. நீங்க காட்டிட்டு உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமா மேல வந்து டவுன்லோட் இருக்கு தானே, அந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து காட்டப்படுது. நீங்க வந்து மெக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம்னா மெக்குக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா லினக்ஸுக்கு இருக்கு. அதே மாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்களுக்கு விண்டோஸ்க்கு செப்பரேட்டா காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இதுல முக்கியமான விஷயம் இதுல காட்டுறாங்க, கீழே பாத்துக்கோங்க. சில ஆட்கள் வந்து நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகல விண்டோஸ் 10 விட குறை இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க உங்களோட பிசில இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த VS கோட வந்து நீங்க யூஸ் பண்ண இயலாது. அதால கொஞ்சம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் விண்டோஸ் 10 இல்லாட்டி 11க்கு வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அப்பதான் உங்களோட பிசில வந்து என்ன செய்யும், இந்த விஷுவல் கோட வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதுல நீங்க இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். சரிங்களா?
ஆல்ரெடி நான் இந்த பிசில டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இந்த இடத்துல இது டவுன்லோட் ஆப்ஷனுக்கு இருக்கு, நீங்க கொடுத்த உடனே சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க அதை டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி நீங்க வளமையா இன்ஸ்டால் பண்ற மாதிரி அதே ப்ரொசீஜர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பிசில இப்படி ஒரு லோகோ வந்து காட்டப்படும். அதை நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணி வளமையா ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ஓப்பன் ஆகும். சரியா? ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்படி ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் தெரியாம நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற ஆட்களா இருக்கிறீங்கன்னா இதுல பாருங்க. இதான் வந்து உங்களோட பெஸ்ட் வியூ வந்து காட்டப்படும். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம வளமையா வந்து என்ன செய்ய மாட்டோம், ஒரு HTML கோடை வந்து நீங்க டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு லொகேஷன் என்ன செஞ்சிருப்பீங்க, சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப நான் இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணதுல இதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கு. இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்னா செப்பரேட்டா இன்னொரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். HTML _B2 சொல்லி B3 B3 சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோல்டர் ஒன்று. சரிங்களா? ரைட். இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா நான் கிரியேட் பண்ண போற எல்லா HTML கோடிங் அதோட சம்பந்தப்பட்ட CSS JavaScript எல்லாத்தையும் இதுக்கப்புறமா இந்த பேஜுக்குள்ள நான் சேவ் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள நான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்வேன். ரைட். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வியூல வருது ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஏனெண்டா நீங்க எந்த கோடிங்க டைப் பண்ணினாலும் கட்டாயம் ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. காமனா வந்து ஒரு ஓப்பன் ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இந்த டெஸ்க்டாப்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவா இருக்கும். அதே மாதிரி இப்ப இதுக்குள்ள நீங்க சேவ் பண்ணீங்க ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டருக்கு நீங்க சேவ் பண்ணீங்க, அது க்ளோஸ்டா இருக்கும். அதனால ஒரு க்ளோஸ்ட் ஏரியால வந்து நீங்க கட்டாயம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஓப்பன் ஃபோல்டர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க இந்த டெஸ்க்டாப்ல வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த HTML B3ங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹெட்ங்கிற பட்டன் வந்து நான் பிரஸ் பண்ணிடுறேன். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த HTML B3ங்கிற அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா விளங்கு. இப்ப எனக்கு இந்த நான் கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் வருது. அந்த பாக்ஸுக்குள்ள காட்டுப்படுறது HTML B3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல காட்டுப்படுற இந்த ஃபோல்டர் என்ன இருக்காட்டா நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் ஃபோல்டர் தான். இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா சும்மா ஜஸ்ட் பாருங்க, நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்துட்டு இல்லையா, இப்ப நான் VS கோடுக்குள்ள போயிட்டு நான் பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த VS கோடுக்குள்ள நான் கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது தேவையில்லை டிலீட் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, நீங்க இதுக்குள்ள வந்து டிலீட் பண்ணீங்கன்னாலும் அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடும், டிலீட் பண்ணி பார்த்தோம். இப்போ இதுக்குள்ள அந்த கண்டென்ட் இல்லை. அதே மாதிரி அந்த ஃபோல்டர் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து காட்டப்படாது. கிட்டத்தட்ட நீங்க அந்த ஒன்று ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, அதே மாதிரி இந்த கண்டென்ட்ல நீங்க போயிட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த ரெண்டு லொகேஷன்ல காட்டு பண்ற கண்டென்ட் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் காட்டப்படுது. சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நான் பேசிக்கா வந்து என்ன செய்யறேன்னா ஒரு HTML ஒரு பேசிக்கான பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். சரிங்களா? இப்ப நான் பேசிக்கான பேஜ் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு இப்ப இதுல நான் என்ன செய்யணும், ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப ஃபோல்டர் என்ன கிரியேட் பண்ண தேவையில்லை, இது நான் கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு ஃபைல் ஒன்று. சரிங்களா? அப்ப அதால நீங்க பாருங்க இதுல நியூ ஃபோல்டர் நியூ ஃபைல்னு சொல்லி ரெண்டு விஷயம் காட்டப்படுது. அதனால நான் என்ன செய்யறேன்னா நியூ ஃபைல் தான் இப்ப நான் கிரியேட் பண்ண போறது. நியூ ஃபைலுங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா இண்டெக்ஸ் சொல்லி நான் ஒரு ஒரு பேர் ஒன்று வந்து நான் கொடுக்குறேன். நான் கிரியேட் பண்ண போற ஒரு ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேஜுக்கான கோடிங் கொடுக்கறதுக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தேவை தானே. அந்த கோடிங் டைப் பண்றதுக்கு தான் நான் செஞ்சுக்கிறேன். இந்த VS கோடை வந்து நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? இந்த VS கோடால உங்களோட கோடிங் வந்து டைப் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க சாஃப்ட்வேரை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் முதலாவது ஒரு வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த முதலாவது வெப் பேஜை கிரியேட் பண்ண போகல அந்த பேஜுக்குரிய நேம் வந்து நான் என்ன செய்யணும், காட்டணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா அந்த பேஜ் வந்து ஒரு ஃபைலா வந்து சேவ் பண்ண போகுது. அந்த ஃபைல் சேவ் பண்ண போகல நீங்க விரும்பின மாதிரி ஒரு பேரை வந்து கொடுக்கலாம். இருந்தாலும் நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல இண்டெக்ஸ் காட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் இதை லேட்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு பின்னால வந்து நான் என்ன செய்யறேன்னா .html சொல்லி நான் காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல நீங்க .html காட்டுறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ற பர்பஸ் நீங்க கிரியேட் பண்றது ஒரு HTML டாக்குமெண்ட் என்கிறதால கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், லாஸ்ட்ல .html அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு போய் இன்றைக்கு தட்டின உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண அதே டைம்ல உங்களுக்கு என்ன செய்யுது, இந்த சைட்ல அந்த கிரியேட் பண்ணப்பட்ட ஃபைலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி காட்டப்படுது. உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க செப்பரேட் ஓப்பன் பண்ணணும். நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகி உங்களுக்கு காட்டப்படும். சிங்கிள் கிளிக்ல ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண ஃபைல் HTML வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த HTML கண்டென்ட் ஒரு வெப் பேஜா வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்ப இந்த இடத்துல நீங்க அங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் இதுக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படும், கிரியேட் பண்ணப்படும். நீங்க இதுக்குள்ள அழிச்சீங்கன்னா அங்க இருக்கிற VS கோடுக்குள்ள இருக்கிற அந்த ஃபைலும் கட்டாயம் அழிப்பட்டுரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
இதுக்குள்ளே நீங்க தேவையில்லை நினைச்சு அழிச்சாலும் அதையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லை அழிச்சிங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஒரிஜினல் கண்டனும் என்ன செய்யும், சேர்ந்து டிலீட் ஆகும். அதனால கொஞ்சம் டிலீட் பண்ண போகல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரியான ரைட். இப்ப நீங்க இந்த இப்ப இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்த விஷயம் இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌசர். சரிங்களா? இப்ப இந்த ப்ரௌசரை வந்து நீங்க டைப் சரியா இந்த விஷுவல் கோட் தான் யூஸ் பண்ண வந்தேன். இந்த விஷுவல் கோட் நம்ம எப்படி அதை எக்ஸஸ் பண்றது, அதை எப்படி ஓபன் பண்றது, அதுக்குள்ள எப்படி நமக்கு தேவையான கண்டனை வந்து கிரியேட் பண்ணுங்கிற பேசிக்கான விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம மூவ் ஆகும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல பேசிக்கா வந்து நமக்கு எடிட்டர் தேவைப்படும், கோடிங் டைப் பண்றது, அதுக்கப்புறமா அது அவுட்புட்டை பார்க்கறதுக்கு ப்ரௌசர்ஸ் வந்து தேவைப்படும். ரைட். இதுக்கப்புறமா அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஎம்எஸ் சொல்லி காட்டப்படுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க நிறைய தரம் படிச்சிருப்பீங்க. இது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸா இருக்கும். இந்த டூல்ஸை யூஸ் பண்றதால ஒரு சில நபர்களுக்கு HTML நாலேஜ் இல்லைன்னா கூட அவங்க வந்து பர்சனலா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு சில சிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து மார்க்கெட், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதாவது வேர்ட்பிரஸ், இந்த ஹப்ஸ்பாட்னு சொல்லி காட்டப்படுது, ஸ்டோரி பிளாக்னு சொல்லி இருக்கு. இதுல இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, சாரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல விரும்பின ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு தேவையான சில வெப்சைட்டை கோடிங் நாலேஜ் இல்லாமலும் என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க ஆல்ரெடி பவர் பாயிண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க தானே. பவர் பாயிண்ட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த முதலாவது ஸ்லைட் வந்து காட்டப்படும். அந்த முதலாவது ஸ்லைட்டுக்குள்ள நீங்க இந்த இடத்துல டைட்டில் டைப் பண்ண போறீங்க, இதுக்கு கீழே வந்து சின்ன பாக்ஸ் ஒன்று கீழே காட்டும், அதுக்குள்ள நீங்க வந்து சப்டைட்டில் வந்து டைப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தானாவே போட்டு காட்டிருக்கும். நீங்க அதுக்குள்ள ஜஸ்ட் டைப் பண்ணி விட்டானே சரிதானே. டைப் பண்ணி போட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது அவுட்புட் உங்களுக்கு காட்டப்படும். அதே மாதிரி தான் இந்த வேர்ட் பிரஸ், இதே மாதிரி இதுக்குள்ள நிறைய ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்றதால உங்களுக்கு HTML நாலேஜ் இல்லைன்னா கூட சில கண்டென்ட் இருக்கு, ட்ரெக் அண்ட் ட்ராப் சிஸ்டம் தான். நீங்க உங்களுக்கு பாக்ஸ் தேவைன்னு சொன்னா தூக்கிட்டு வந்து பாக்ஸ் இருக்கு, தூக்கிட்டு வந்து போட்டீங்கன்னா ஒரு வெப்சைட்ல பாக்ஸ் வந்து காட்டப்படும். அதே மாதிரி நீங்க எழுத்து போட போறீங்க, கலர் மாத்த போறீங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லாம சிம்பிளா வந்து என்ன செய்யலாம், நீங்க ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க HTML நாலேஜ் இல்லாம இந்த சிஎம்எஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி சில வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்களாம்னா அந்த வெப்சைட்ல சில யூனிக்கான சில சேஞ்சஸ் வந்து செஞ்சு கொள்ள இயலாம இருக்கு. அது யாருக்கு செஞ்சு கொள்ள இயலுமா இருக்குன்னு கேட்டா, அந்த HTML நாலேஜ், HTML யாருக்கு, HTML மட்டும் இல்ல, இந்த CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த எல்லா நாலேஜும் யாருக்கு தெரியுமோ அவர் தான் என்ன செய்வாருன்னா அந்த வேர்ட் பிரஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கிற வெப்சைட்லயும் உங்களுக்கு அதுல யூனிக்கான தேவையான சில மாற்றங்களை செய்யறதுக்கு கோடிங் நாலேஜ் தேவைப்படும். அந்த கோடிங் நாலேஜ் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், அதை யூஸ் பண்றதால அந்த யூனிக்கான சேஞ்சை வந்து நீங்க என்ன செய்யலாம், மாற்றி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில கண்டென்ட்ல பார்க்கலாம், சில எழுத்து வந்து கொஞ்சம் தள்ளினா நல்லா இருக்கும், ஆனா அந்த டூல்ஸுக்குள்ள வந்து என்ன செய்யாதுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனா கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோடிங்கால வந்து என்ன செய்யலாம், ஈஸியா வந்து சில லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கு வேற ஒரு டிசைன் வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படியான உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க HTML இல்லாட்டி மத்த நீங்க அந்த வெப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் நீங்க கோடிங் வைஸ் தெரிஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா அதை வச்சு கொண்டு செய்யலாம். ஈஸியா வந்து சில விஷயங்களை அட்வான்ஸா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலும் HTML நாலேஜ் இப்போ உங்களுக்கு HTML விட இந்த CMS யூஸ் பண்றதால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் நீங்க HTML மத்த லாங்குவேஜ் படிக்கிறதால உங்களுக்கு இன்னும் செய்யும் அட்வான்ஸ் நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ஈஸியா வந்து சில விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரியான இப்ப இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த CMS நீங்க அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதை விட நீங்களாக ஒரு ஓனா வந்து ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி அந்த டிசைன் ஊடாக நீங்க என்ன செய்வீங்க, மார்க்கெட்ல நீங்க வெப்சைட் டெலிவர் பண்ணீங்கன்னா அது உங்களோட ரீச் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் டொப்புக்கு போற மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணிக்கிறாரு, இதுக்குள்ள ஜூம்லா வருமானு கேட்டிருக்கிறாரு. ஜூம்லா என்ன செய்யும், இதுக்குள்ள வரும். ஜூம்லா வந்து ஒரு CMS சாஃப்ட்வேர் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே ரைட். இப்போ இதுல அடுத்தது இதுல அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி காட்டுப்பாட்டுருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும் அந்த VS கோடை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னா அந்த VS கோடை வந்து டைப் பண்றதுக்கு அந்த டவுன்லோட் பண்றதுக்கு என்ன விஷயங்கள், எப்படி லிங்க் போறது அப்படின்னு விஷயங்கள் காட்டுப்பாட்டுருக்கு. இப்ப இதுல பாருங்க, இப்ப அந்த VS கோட் நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லி காட்டுப்பட்டிருக்கு. இதுல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி காட்டுப்படுது. நீங்க வந்து ஒரு விண்டோஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம், எல்லா வகையான பிளாட்ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த விஷுவல் கோடை வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வான்ஸா இருக்கும். அதே மாதிரி லைட் வெயிட்டா இருக்கு. லைட் வெயிட்னு சொன்னா அந்த சாஃப்ட்வேர் கெப்பாசிட்டி வந்து அதுல கொள்ளளவுல ரொம்ப குறைய இருக்கு. சரிங்களா? 100 MB இல்லாட்டி ஒரு 84 MB அப்படித்தான் வரும். அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி போடுறதால உங்களுக்கு PC வந்து என்ன செய்யாதுன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யாது, பெரிய ஒரு ஸ்பேஸை வந்து எடுத்திருக்காது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா RAM வந்து கொஞ்சம் கூடுதலா மத்த சாஃப்ட்வேரை விட கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துக்கொள்ளும். இப்ப நான் கூடுதலா பர்சனலா வந்து விஷுவல் கோடை யூஸ் பண்றதை விட சப்ளைம் நான் கொஞ்சம் கூடுதலா விரும்பி நான் யூஸ் பண்ணுவேன். ஏனென்றா
சில பிசி வந்து நீங்க கொஞ்சம் லோவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல விஷுவல் கூட யூஸ் பண்ண போகல சில நேரங்கள்ல ரெம் கூடுதலா தேவைப்படும். அந்த ரெம் யூஸ் பண்ண போகல அந்த பிசி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதால சில ஆட்கள் நீங்க வேற வேற எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்களோட இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாவே வந்து விஎஸ் கோட தான் யூஸ் பண்ணி போவாங்க. இதுக்கும் உங்களோட பிசி எல்லாமே அட்வான்ஸா தான் இருக்க போகுது. அதால நீங்க விஎஸ் கோடே பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்க. இந்த லைட் வெயிட்ங்கிறது அதோட கெப்பாசிட்டியை தான் காட்டுது. சரிங்களா? அடுத்தது மூணாவது விஷயம் வந்து ரோபஸ்ட் ஆர்கிடெக்சர். அதாவது நவீனமயப்படுத்தப்பட்ட சில எல்லா வகையான விஷயங்களையும் அந்த வெப்சைட் அதாவது விஎஸ் கோட் வந்து வச்சு கொண்டிருக்கு. அப்படி என்ன அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை கொஞ்சம் அடுத்தல பார்ப்போம். சரியா? ரைட். அதே மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து காட்டுப்படுது. அதாவது அந்த இமிட்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு வந்து நீங்க டைப் பண்ண போகலையா, உங்களுக்கு இதே நீங்க டைப் பண்ண போறீங்க, இல்லாட்டி இதே நீங்க இந்த விஷயங்களை காட்ட போறீங்க, சில சஜஷன்ஸ் வந்து காட்டப்படும். அந்த சஜஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரால உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கு. இதால நீங்க இந்த விஎஸ் கோட் யூஸ் பண்ண போகல நிறைய உங்களுக்கு வித்தியாசமான ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டப்படும். பெரும்பாலும் நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ண பழகிருக்கீங்கன்னு சொன்னா இந்த விஎஸ் கோட தவிர வேற எதையும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து விஎஸ் கோட்ல நீங்க எந்த ப்ரோக்ராமிங் டைப் பண்ண போனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அதுல இருக்கு. அதான் அதுல சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரீவேர்னு சொல்லப்படுது. அதாவது நீங்க காசு காட்டி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது அதுல இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி காட்டிட்டேன்னா இதுல அடுத்த பேஜ்ல வந்து நான் போடுறேன். அடுத்தது பேசிக்கான HTML ஸ்ட்ரக்சர் வந்து காட்டப்பட்டிருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும், டைப் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறமா ஒண்ணும் இல்லை. இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போறோம். அதோட அந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. சரிங்களா? ரைட். இப்ப நான் இப்போ உங்களை ஒஃபிஷியலா இப்ப HTML பேஜுக்குள்ள நான் வெளியே செய்றேன். இப்போ உங்களை வெல்கம் பண்றேன். இப்ப நாம இனி கொஞ்சம் HTML பேஜ் வந்து எப்படி இருக்கும், அந்த HTML பேஜ் வந்து எப்படி ரன் பண்றது, அதை எப்படி நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிற விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்ப இதுல வந்து நீங்க பாருங்க, இப்ப HTML வந்து நீங்க டைப் பண்ண போகல, HTML டைப் பண்ண உடனே உங்களுக்கு சஜஷன் வந்து காட்டப்படுது. இப்ப நீங்க HTML5 தானே இப்ப நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ண வெர்ஷன். அதால இந்த இடத்துல இமிட்ட பாருங்க, இந்த இமிட் அப்ரிவேஷன் சொல்லி காட்டுப்படுற இந்த ஆப்ஷன்ல இதைத்தான் நான் சொல்றேன் வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொன்னேன். அந்த இடத்துல இந்த ஆப்ஷனை தான் வந்து காட்டுது. நீங்க டைப் பண்ண போகல இதே நீங்க டைப் பண்றீங்கிற விஷயம் உங்களுக்கு ஆப்ஷன்ல வருது. நீங்க இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு தட்டி விட்டீங்கன்னு சொன்னானே நீங்க டைப் பண்ண வேண்டிய பேசிக்கான கண்டென்ட் வந்து காட்டப்படும். இது பெரும்பாலும் எல்லா வகையான லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டப்படும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று டைப் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி HTML நுழைஞ்சிருக்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நான் சும்மா சொல்றேன். இதுல பாருங்க, நீங்க வந்து ஒரு டெக்கை வந்து கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? இப்ப நீங்க டிஆர்ங்கிற டெக்கை வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அந்த டிஆர்ங்கிற டெக்கை நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு பிஆர்னு காட்டினா ரைட். பிஆர் வந்து நீங்க டைப் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த பிஆர் வந்து உங்களுக்கு ஒரு 10 பிஆர் உங்களுக்கு டெக் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா பாருங்க, பிஆர் நீங்க டைப் பண்ண போகல ஆப்ஷனா காட்டப்படுது. இருந்தாலும் 10 பிஆர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா பிஆர் அதனால அஸ்ட்ரிக் மார்க் தெரிந்த உங்களுக்கு தரைக்காக நான் பயன்படுத்துவோம் இல்ல, மல்டிப்ளை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஆர் தர 10ன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், இதெல்லாம் போட்டு விட்டு நான் ஜஸ்ட் என்ட்ருக்கு தட்டி விடுறேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும், இதுல 10 பிஆர் டெக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இதுல நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுல நீங்க என்ன செய்வீங்க, இந்த விஎஸ் கோட யூஸ் பண்ணதால உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். நம்ம என்ன செய்யும் ஒவ்வொன்றே ஆறுதலா பார்த்து கொண்டு போவோம். சரிங்களா? ரைட். இப்ப இதுல நீங்க ஜஸ்ட் பேசிக்கா வியூ பாத்தீங்கன்னா விளங்கும், ஒரு HTML நீங்க ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண போகல பேசிக்கா வந்து இவ்வளவு கோடிங்ஸும் உங்களுக்கு அதுல காட்டப்படும். சரிங்களா? இப்ப இதுல முதலாவது லைன்ல காட்டப்படுது பாருங்க, டாக் டைப் HTML சொல்லி காட்டுறாங்க. இந்த டாக் டைப் HTML என்னங்கிறத நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வர போகல நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது டாக்குமெண்ட் டைப்ல வந்து இந்த HTML கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன் வந்து அந்த டாக்குமெண்ட் டைப்ல அந்த HTML பேஜ் வந்து காட்டப்படுது என்கிற விஷயத்த வந்து நான் லேட்டாக உங்களுக்கு தேவையான டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியான? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க. அதே மாதிரி 2வது லைன் எனக்கு தேவையில்லை, நான் அதை டெலிட் பண்ணி விடுறேன். இப்ப 3வது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும், இந்த ஹெட்ங்கிற ஒரு பெரிய விஷயம் காட்டப்படுது. உங்களுக்கு HTML வந்து பேசிக்கா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ங்கிறதால இதுல டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து நான் காட்டுறேன்னா, இப்ப பெரும்பாலும் இந்த இருக்கிற விஷயம் நீங்க மெட்டாடெக் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கிரியேட் பண்ணி ஏற்கனவே நீங்க படிச்ச இடங்கள்ல இந்த HTML டெக் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், நான் கொஞ்சம் அண்டு பண்ணிட்டு வருவேன், மெட்டா கொஞ்சம் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதுல பாருங்க, இந்த ஹெட்ங்கிற ஒரு பார்ட் இருக்கு, அதே மாதிரி பொடிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல கவனம் பாருங்க, இதுல ஒரு டெக் ஒன்று காட்டப்படுது இல்லையா, விளங்குதா உங்களுக்கும்? கொஞ்சம் ரைட் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ரைட். இதுல பாருங்க, இந்த ஹெட்ங்கிற பார்ட் காட்டப்படுது, அதே மாதிரி பொடிங்கிற பார்ட் வந்து கீழே இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து உங்களுக்கு வித்தியாசமா காட்டப்படும். பேசிக்ல இருந்து போறாங்க பாருங்க. இதைத்தான் வந்து நான் என்ன செய்யறேன்னா டெக்னு சொல்றேன். பாருங்க, இந்த லைன்ல செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்கன்னா, இந்த சின்ன அடையாளம் போட்டு ஹெட் அண்ட் டைப் பண்ணிட்டு பெருசு ஒரு அடையாளம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த லைனை தான் வந்து நான் டெக்னு சொல்றேன்.
இந்த டெக்ல 2 டைப்பான டெக் வந்து காட்டுப்பட்டிருக்கும். ஒன்று வந்து ஒரு ஹெட் டேக்னு சொல்லி இருக்கிற மாதிரி கீழே ஒரு ஹெட் டேக் இருக்கு. அதுல மேலே இருக்கிற ஹெட் டேக்கை விட கீழே இருக்கிற ஹெட் டேக்ல ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து போட்டு காட்டப்படுது. இது ஏன்னு சொன்னா இந்த ஹெட் டேக்கை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, கீழே இருக்கிற ஹெட் டேக்கை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த ஹெட் டேக் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கீழே பொடிங்கிற ஒரு டெக் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு, பொடிங்கிற டெக் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நல்லா கவனமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த HTMLங்கிற கண்டென்ட் வந்து பாருங்க மெயினா வந்து தொடங்கி மேல HTML வந்து தொடங்கிட்டு கீழே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த HTML கண்டென்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல மெயினா வந்து HTMLங்கிற விஷயம் தொடங்கி முடியுது. அதுக்குள்ள ஹெட்ங்கிற விஷயம் செப்பரேட்டா இருக்கு, பொடிங்கிற விஷயம் வந்து செப்பரேட்டா இருக்கு. சரிங்களா? இப்ப ஹெட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் வேற, பொடிக்குள்ள இருக்கிற விஷயம் வேற. ஒரு HTML பேஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் வேறையா இருக்கும், பொடி வேறையா இருக்கும். ஹெட்ர ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறையா வந்து வேலை செய்யும், பொடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறையா வந்து வேலை செய்யும். கூடுதலா சொல்லுவாங்க ஹெட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்விசிபிளா வந்து ஒர்க் ஆகும். அதுக்குள்ள இருக்க ஒர்க் பண்ற கண்டென்ட்ஸ் வந்து உங்களோட அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி பொடிக்குள்ள நீங்க டைப் பண்ற கோடிங் எல்லாமே வந்து பொடிக்குள்ள இப்ப நீங்க என்னத்தை டைப் பண்ணாலும் சரி, அதை டைப் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகல அது அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஹெட்டுக்குள்ள நீங்க டைப் பண்ண எந்த கோடிங்குமே அதோட அவுட்புட் உங்களுக்கு என்ன செய்யாது, காட்டாது. அது இன்விசிபிளா பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு என்ன செய்ய ஒர்க் ஆகும். இன்விசிபிள் என்ன கண்ணுக்கு பார்க்காத மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு என்ன செய்யற ஒர்க் பண்ற கோடிங்க வந்து என்ன செய்வாங்க, ஹெட்டுக்குள்ள வந்து காட்டுவாங்க. எப்படியான கோடிங் எல்லாம் வரும்ங்கிறத வந்து நம்ம லேட்டா அட்வான்ஸா பார்ப்போம். அடுத்த ஒரு விஷயம், இந்த ஹெட் டேக்குள்ள ஒரு டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த டைட்டில் டேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி டைட்டில் டேக் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இந்த டைட்டில் டேக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தானே. இப்ப இதை வந்து நான் கோடிங் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்றேன். சேவ் பண்ணது கண்ட்ரோலோட எஸ் வந்து நீங்க பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதுக்குள்ள போயிட்டு செய்யுங்க, ஃபைலுக்குள்ள போயிட்டு வளமே சேவ் பண்ற மாதிரி சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடும், அப்டேட் ஆயிடும். இந்த கண்டென்ட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா விளங்கும், அந்த இண்டெக்ஸ்ங்கிற ஆல்ரெடி பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அதை நான் கொண்டு வந்து என்ன செய்யறேன், ஒரு ப்ரௌசர்ல நான் போடுறேன். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்ல போயிட்டு ஒரு ப்ரௌசர்ல சப்போர்ட் நீங்க என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணலாம். அந்த ப்ரௌசரை நான் அப்படி ஓப்பன் பண்றேன். சரிங்களா? இப்போ உங்களோட வியூல பாத்தீங்கன்னா விளங்க பாருங்க, இந்த டாக்குமெண்ட் சொல்லி காட்டுற விஷயம் நான் ஒரு பேஜை வந்து என்ன செஞ்சுக்கிறேன், கிரியேட் பண்ணிருக்கிறேன். இதுல உங்களுடைய ஸ்கிரீன்ல காட்டுறது நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அந்த வெப் பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் சொல்லி காட்டுற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நான் டைட்டில டைப் பண்ணிக்கிற விஷயத்தை பாருங்க. இந்த டைட்டில் இருக்கு தானே, இந்த டைட்டிலுக்குள்ள நான் டைப் பண்ணிக்கிற விஷயம் எந்த அவுட்புட் பேஜை பொறுத்த வரைக்கும் மேல அந்த இடத்துல கண்டென்ட் வந்து டைட்டிலா வந்து என்ன செய்யும், காட்டப்படும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல இந்த டைட்டில வந்து நான் என்ன செய்யறேன்டா, இப்ப ஜஸ்ட் கிளாஸ் சொல்லி நான் மாத்திட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இந்த அவுட்புட் பேஜுக்கு வந்துட்டு நான் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன செய்யுது, அந்த டைட்டில் வந்து மாறி காட்டப்படுது. அப்ப இந்த இடத்துல ஹெட் டேக்குள்ள நீங்க டைப் பண்ண எல்லா கண்டென்ட் என்ன செய்யுதுன்னா ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கு. அதே மாதிரி டைட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா மேல வந்து காட்டப்படுது. சரிங்க? டைட்டில் மட்டும் தான் உங்களுக்கு அது விசிபிள் ஆகும், மற்ற விஷயங்கள்லாம் இன்விசிபிளா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல பொடிக்குள்ள டைப் பண்ற விஷயம் பாருங்க, பொடிக்குள்ள நான் டைப் பண்றேன். பொடிக்குள்ள டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்க போகல உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பேஜுக்குள்ள வந்து பொடியோட கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுவும் ஆல்ரெடி நீங்க பேசிக்கா படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்திக் சரிங்களா? ரைட். அப்ப பொடிக்குள்ள டைப் பண்ற விஷயம் எங்க வரும், கீழே இந்த இருக்கிற ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஏரியாக்குள்ள வரும். ஹெட்டுக்குள்ள டைப் பண்றது வந்து பேக்ரவுண்டா இருந்து ஒர்க் ஆகும். டைட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், இதுல மேல வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். மற்ற எல்லா விஷயங்களும் நாம் கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு போயிட்டு லேட்டாகி பார்த்துக்கொள்ளும். சரிங்களா? ரைட். இப்ப இதோட நீங்க உங்களோட பிசியில இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதோட நீங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செஞ்சு கொள்ளணும். இதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இதுல ஒவ்வொரு கோடிங் நான் டைப் பண்ண பாருங்க. இதுல நான் என்ன செய்யறேன்னா, இதுல டைப் பண்ணதான் இந்த கண்டென்ட் வந்து டைப் பண்ணிட்டு வெல்கம் டு மை கிளாஸ். சரியா? டைப் பண்ணிட்டு இதை நான் சர்வ் பண்றேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சர்வ் பண்றேன். எந்த மற்ற வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் இந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுது இல்லைன்னா டிஸ்பிளே ஆகுது இல்லை. சரிங்களா? இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த வெல்கம் டு மை கிளாஸ்ங்கிறது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது எனக்கு ஒரு நீங்க மற்ற எடிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகல நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணதான் உங்களுக்கு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இருந்தாலும் இந்த விஎஸ் கோட்ல நீங்க லைவா வந்து என்ன செய்யலாம், நீங்க சர்வ் பண்ண உடனே ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு என்ன செய்யும், அவுட்புட் காட்டக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த சைட்ல பாருங்க ஒரு பார் இருக்கு இல்லையா, இந்த சைட் பார்ல கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படுது. இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சர்வ் பண்ணி காட்டப்படும். இதுல நீங்க என்ன செய்யுங்கன்னா லைவ் சர்வர்னு சொல்லி ஒரு விஷயத்தை தேடுங்க. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க டைப் பண்ணி தேடின உடனே உங்களுக்கு இதுல பாருங்க, இது பாருங்க ரெட்பிக் டேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இதுல காட்டப்படுது. அதுல லைவ் சர்வர் உங்களுக்கு இதுல காட்டப்படுது. அந்த லைவ் சர்வர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா
இதுல ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதால நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் இருங்க, ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. சார் சர்வ் பண்ணி ரன் பண்ணணும் தானே, ப்ரௌசர் எல்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. இருந்தாலும் நான் சும்மா சொல்றேன். இப்ப இந்த கோடிங்கை வந்து நீங்க டைப் பண்ண போக்குலே இந்த கோடிங் வந்து லைவாவே ரன் ஆகும், சர்வ் பண்ணாமலும் ரன் ஆகும். சரிங்களா? இருந்தாலும் இந்த கோடிங்கை சர்வ் பண்ணாமலும் ரன் பண்ற ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணாதீங்க, அது தேவையில்லை. சரிங்களா? ஏன்டா நீங்க லேட்டாகி படிப்பீங்க, டேட்டாபேஸ் கான்செப்டை வந்து நீங்க படிக்க போகல, இப்ப இந்த இடத்துல டைப் பண்ண போகல அது ரன் ஆகுதுன்னு சொன்னா சில நேரங்களில் உங்களுக்கு எரர்ஸ் வர தொடங்கும். அதால நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இருந்தாலும் யாராச்சும் பேசுறீங்களா? ரைட். இப்ப டைப் சொல்லுங்க. சார் நான் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம உதாரணமா ரன் பண்ணக்கூடிய ப்ரௌசரை செலக்ட் பண்ணணும் தானே சார், குரோமா நம்ம குரோம்ல ரன் பண்ண போறோம்னா ப்ரௌசர் செலக்ட் பண்ண தானே சார் வேணும் சார். நார்மலா வேர்ட் சாரி நோட் பேட்ல வந்து நம்ம கூட டைப் பண்ணி போட்டு ரன்லெஸ் கொடுத்து நம்ம எதுல ரைட் கிளிக் பண்ணி நம்ம எதுல ரன் பண்ண போறோம் எல்லாம் செலக்ட் பண்ணி குரோமா தானே ரன் பண்ணும். அதே மாதிரி இதுல ப்ரௌசர் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய தேவை வேண்டியதா? ப்ரௌசர் செலக்ட் பண்ணுவீங்க எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு 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 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அந்த டாபிக்ல வருவாங்க. சரியா? ஓகே சார். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இப்ப இதுல பாருங்க. சரியானே? இப்ப அவரு சரி, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இந்த லைவ் சர்வர்ல போயிட்டு கட்டாயம் இந்த இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த கோ லைவ்ங்கிற ஆப்ஷன் எனக்கு அது இன்ஸ்டால் பண்ணதால எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணுது விஎஸ் கோட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த கோ லைவ்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? நீங்க நான் சொன்ன மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷனுக்கு போய் லைவ் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு அந்த கோ லைவ்ங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப இந்த கோ லைவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட பிசியில நீங்க எந்த ப்ரௌசர்ல நீங்க டிஸ்பிளே பண்ண போற கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படணுங்கிறது காட்டப்படும். சரிங்களா? இதுல வந்து நீங்க அவுட்புட் ப்ரௌசரை வந்து செலக்ட் பண்ண போறீங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அப்படி டிஸ்பிளேல வரப்போக்குல நீங்க என்ன செய்யுங்கன்னா கவனமா பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. அது டிஃபால்ட்டா அந்த ப்ரௌசரை எடுத்து வச்சுக்கொள்ளும். சரிங்களா? சப்ரான்ஸ், நீங்க கேட்ட கேள்விக்கு ஓகேயா? ரைட். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி விஎஸ் கோட் யூஸ் பண்ண போகல, இந்த இடத்துல கவனமா பாருங்க. இந்த இடத்துல கோ லைவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த கோ லைவ்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க இதை கிளிக் பண்ணின உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ண போகல, பெரும்பாலும் நீங்க எந்த ப்ரௌசர்ல ரன் பண்ண போறீங்கிற ஆப்ஷன் வந்து உங்களோட கேட்கும். இருந்தாலும் இப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு ப்ரௌசரை மிஸ் ஆகி கொடுத்துட்டீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ப்ரோ தேவை மாற்ற வேண்டிய தேவை வந்தா இந்த இடத்துல மேலே இருக்கிற லிங்க பாருங்க. இந்த லிங்க்ல வந்து ஒரு ஒரு சர்வரால உங்களுக்கு லிங்க் அது பார்த்தனே உங்களுக்கு விளங்க, ஒரு ஐபி அட்ரஸ் போட்டு பின்னுக்கு ஒரு போர்ட்டால தான் உங்களுக்கு இது ரன் ஆகுது. இந்த சர்வரை வந்து நீங்க காப்பி பண்ணி எடுக்கணும். காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்ப பாருங்க என்னட்டு எட்ஜ் வந்து இருக்கு. நான் என்ன செய்யறேன், அந்த எட்ஜால நான் என்ன செய்யறேன்னா இப்ப இதுக்குள்ள நான் என்டர் பேஸ்ட் பண்ணிட்டு நான் டைப் பண்ணி விட்டாலும் எனக்கு அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்து என்ன செய்ய டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதால நீங்க ப்ரௌசர் வந்து நீங்க எதை காட்ட போறீங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கோ லைவ் கிளிக் பண்ண போகல நீங்க எந்த ப்ரௌசரை ரன் பண்ண போறீங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்க போகல நீங்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கொடுத்துட்டு சரியா போனீங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கப்புறமா எப்போ கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ப்ரௌசர்ல தான் வரும். இப்போ நான் கோ லைவ் கிளிக் பண்ண உடனே நான் ஆல்ரெடி எந்த ப்ரௌசர் வந்து பிரேவ்னு சொல்லி இருக்கிறதால பிரேவை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பிரேவ் வந்து என்ன செய்யுதுன்னு எனக்கு ரன் பண்ண போகல அந்த ப்ரௌசர்ல எனக்கு அவுட்புட் வருது. நீங்க வேற ப்ரௌசர் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரௌசர்ல கொடுங்க. இல்லாட்டி நீங்க ப்ரௌசர் மாத்த போறீங்கன்னா அந்த பாத்தை செலக்ட் பண்ணி எடுத்து காப்பி பண்ணி போயிட்டு அதுல போட்டு விட்டுங்க வந்துடும். சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போதைக்கு. சரிங்களா? இப்ப திரும்ப தர நான் என்ன செய்யறேன், ரன் பண்றேன். சரி, அந்த கோ லைவ் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு திரும்ப ஓப்பன் ஆகுதானே, அப்போ மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஓப்பன் ஆகி எனக்கு டிஸ்பிளே பண்ற கண்டென்ட் மட்டும் நான் வச்சுக்கொள்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இதை நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். இப்போ இதுல பாருங்க, இப்போ எனக்கு இந்த அவுட்புட் கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இருந்தாலும் இதை கொஞ்சம் நான் இப்போதைக்கு இதை விட சின்னதாக்கலாம். இது இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், இப்போதைக்கு ஒரு சில கோடிங் வந்து நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி பாருங்க. இப்போ இது எனக்கு லைவா காட்ட போகல. பாருங்க, வெல்கம் டு மை கிளாஸ் நான் என்ன செய்யறேன், இதை டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு என்ன செய்யுது, அப்டேட் ஆகி காட்டப்படுது. சரிங்களா?
நீங்க என்னது டைப் பண்ணி சர்வ் பண்ணணும் உங்களுக்கு அதே செய்யும் அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு அவுட்புட்ல ரீஃப்ரெஷ் ஆகி காட்டப்படும். ஏன்னா இது விஎஸ் கோட்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர் உண்டு. இதுல இப்ப நீங்க இந்த எக்ஸ்டென்ட்ல போயிட்டு இந்த லைவ் சர்வர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நான் ப்ரோ உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க கோடிங் டைப் பண்ண போக்குல நீங்க சர்வ் பண்ணணும் அவசியம் ஒன்றும் இல்லை. சர்வ் பண்ணாமலே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், அவுட்புட் வந்து சர்வ் பண்ணாமலே இந்த லைவ் உங்களுக்கு ரன் பண்ணிட்டே இருக்கு. சரிங்களா, அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு கைட் பண்ணல, நம்ம ப்ரோ பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன செய்வோம், நமக்கு தேவையான இந்த விஷயத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதுல உங்களுக்கும் பேசிக்கா வந்து HTML கோடிங் இப்படித்தான் இருக்கும். அதை ரன் பண்ண போக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க, லைவ் சர்வரை வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ணி ரியல் டைம் அவுட்புட்டை நீங்க பார்த்துக்கொள்வீங்க என்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா, ரைட். இப்ப இந்த இடத்துல பேசிக்கா வந்து இந்த HTML கோடிங்ல நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவு தான். இப்ப இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னா, இந்த HTML கோடிங்ல வேற வேற என்னென்ன டெக்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி அவுட்புட்லாம் வரும், எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பா ஒன்றா சிங்கிளா பேசிக்ல இருந்து பார்த்து கொண்டு போவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் வரும். சரிங்களா, எல்லாத்தையும் கட்டாயம் புதுசா படிக்கிற ஆட்கள் ப்ராக்டிகலா செஞ்சு வச்சுக்கொண்டு பாருங்க. சரிங்களா, ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் என்னன்னா, இப்ப சில நேரங்கள்ல நீங்க டைப் பண்ண போகல, இதுல பாருங்க நான் என்ன செய்யறேன்னா, லோரம் சொல்லி ஒன்று இருக்கு. இந்த லோரம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தானே. இப்ப நீங்க சில டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இதுல பாருங்க, இப்ப இது வந்து என்னன்னா, உங்களோட பிசி நீங்க டவுன்லோட் பண்ண உடனே, சரிங்களா, இப்ப இதுல எப்படி காட்டுப்படுமெண்டா பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க டைப் பண்ண கோடிங் பேலன்ஸ் துண்டு பார்க்கணும்னா நீங்க இழுத்துட்டு போயிட்டு தொங்கல் வரைக்கும் போய் பார்க்கணும். சரிங்களா, அப்ப அந்த கோடிங் வந்து உங்களுக்கு தொங்கல் வரைக்கும் போய் இயலாது. அப்ப கோடிங் உங்களுக்கு ஒரே வியூல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களோட கோடிங்ல பாருங்க, மேல ஆப்ஷன் வியூ ஒன்று இருக்கும். அந்த வியூல போயிட்டு பாருங்க, வேர்ட் ரெப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டு போகுது. அந்த ரெப்ங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கோடிங் வந்து அப்படி லென்தா போகாது. உங்களோட பேஜ்ல விசிபிள் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு அது சப்பா உடஞ்சு அடுத்த லைன்ல வந்து காட்டுப்படும். இதையும் நீங்க அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கோடிங் டைப் பண்ண போகல அடுத்த இழுத்துட்டு போயிட்டு பார்க்கணும் பண்ணிருந்தேன், எல்லாமே நீங்க ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள கீழே கீழே வர மாதிரி இருக்கும். சரிங்களா, இவ்வளவுத்தையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம செய்ய போகல நீங்க இந்த மாதிரி செய்யலாம். லைவா செஞ்சு கொண்டு பார்க்கலும் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருது, எரர்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த எரர்ஸ் எப்படி வருங்கிறத பார்த்துக்கொள்ளணும். இப்ப மெயினா வந்து உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் வந்தேன், HTML மெயினா ஒரு HTML பேஜுக்குள்ள ரெண்டு கண்டென்ட் இருக்கும். ஒன்று ஹெட் இருக்கும், அதே மாதிரி பாடி, இந்த ரெண்டு பார்ட்டும் இருக்கும். பாடிக்குள்ள நம்ம டைப் பண்ண கண்டென்ட் இந்த அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த அவுட்புட்ல எனக்கு அவுட்புட் காட்டுப்படுது. இதுல ஒட்டவர் டிடெக்ட் பண்ணுது லட்டின் லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லி காட்டுப்படுத்துன்னு. இதை நீங்க இங்கிலீஷ்ல வந்து மாத்துறதுக்கு அது கேட்குது. நீங்க இங்கிலீஷ்ல மாத்தி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. மாத்துதா வருதுன்னு தெரியல. வருது, இதுல இன்னும் வந்து காட்டுப்படுது. நீங்க தேவைன்னு சொன்னா பாருங்க. ரைட், ஓகே, ரைட். இப்ப இதுல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நீங்க பாப்பீங்க. ஓகே, அதே மாதிரி பாடிக்குள்ள நீங்க டைப் பண்ற கண்டென்ட் எல்லாம் வந்து உங்களோட அவுட்புட் பேஜ்ல அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஏரியாக்குள்ள வந்து காட்டப்படும். அதுல ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, லேட்டாக நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி ஹெட்டுக்குள்ள டைப் பண்ற எல்லாம் வந்து இன்விசிபிளா இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெட்டா டேக்குங்கிற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை இப்ப நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் அன்டூ பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விடுறேன்னா, ரைட். இப்ப நீங்க HTML டைப் பண்ண போகல, இந்த HTML டைப் பண்ண போகல இந்த இடத்துல HTML டைப் பண்ணிட்டு HTML5 கொடுத்துட்டு நீங்க டைப் பண்ணீங்க தானே. இதை விட இன்னும் ஈஸியா வந்து நீங்க டைப் பண்ணலாம். என்ன தெரியுமா, கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு ஷிஃப்டோட 1னா உங்களுக்கு தெரியும், அந்த எஸ்கேப் கீக்குள்ள இருக்கு நம்பர் 1 கீ, 1 நம்பர், அந்த ஷிஃப்டோட 1 பிரஸ் பண்ணிட்டு என்டர் கீயை தட்டி விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பேசிக்கான HTML பேஜ் வந்து உங்களுக்கு காட்டப்படும். HTML இந்த வேர்டும் டைப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு HTML வேர்டு டைப் பண்ணி எடுக்க விருப்பம் பண்ணாலும் HTML டைப் பண்ணி HTML5 கொடுத்தாலும் வந்துடும். அதை விட ஈஸியா உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஷிஃப்டோட 1 பிரஸ் பண்ணிட்டு என்டர் கீயை தட்டி விட்டுருங்க. HTML பேசிக் கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ரைட். இப்ப இதுல பாருங்க, மெட்டா டேக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த மெட்டா டேக்ல முதலாவது விஷயம் சொல்றாங்க பாருங்க, இந்த கேட் செட்னு சொல்லி காட்டுப்படுது. நாம வாசிப்போம் வந்து சார் செட்னு சொல்லி வாசிப்போம். இருந்தாலும் கேரக்டர்ங்கிற முதல் 4 எழுத்து தான் இந்த இடத்துல காட்டப்படுது. கேரக்டரா கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே, கேரக்டர்ங்கிறது எழுத்துக்களை வந்து நாம காட்டுவோம். இப்ப இந்த கேட் செட்னு சொல்லி நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு வித்தியாசமா இருந்தா நீங்க சார் செட்னு சொல்லி வாசிங்க. ரைட், இப்ப இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து காட்டுறது UTF-8 சொல்லி காட்டுறது. அதுல சப்போர்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப கூடுதலா கரன்சி சிம்பிள் அது இதுன்னு சொல்லி நிறைய சிம்பிள்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லாட்டி நிறைய ஃபாண்ட் டைப்ஸ் வந்து எடுத்துக்கொள்றதுக்காகத்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மெட்டா டேக்ல. அதே மாதிரி செகண்ட் லைன்ல காட்டுப்படுற இந்த மெட்டா டேக்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. இல்ல பாருங்க, நேம் வந்து வியூ போட்டு இருக்கு, அந்த வியூவை வந்து டிஃபைன் பண்றதா இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட் சொல்லி காட்டுப்படுது. இந்த கண்டென்ட்குள்ள வித் ஈக்குவல் டிவைஸ் வித்னு சொல்லி காட்டுப்படுது. இதெல்லாம் வந்து நான் CSS ஸ்டார்ட் பண்ணோன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
இருந்தாலும் இந்த மெட்டாடெக்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நான் இதை ஆல்ரெடி டைப் பண்ணி நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா வழங்க வேர்ட்ல காட்டுப்படுது. இந்த மெட்டாடெக்ல யூஸ் பண்ண சில விஷயங்களை பாருங்க. இதுல பாருங்க, இந்த மெட்டாடெக்ல மெட்டாக்குள்ள நேம் ஈக்குவல் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வந்து ஃப்ரீ வெப் டியூட்டோரியல்ஸ்ல காட்டுப்படுது. அதே மாதிரி பாருங்க மெட்டா நேம் கீவேர்ட்ஸ் யாராவது பாருங்க. கீவேர்ட்ஸ் சொன்னா ஒண்ணுமில்ல, இந்த மெட்டாடெக் என்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் யூஸ் பண்றீங்க சரிங்களா. இப்போ வெப்சைட் ஒன்ல இப்போ நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வெப்சைட் ஒன்ல ஒரு கிளைண்ட் யாராச்சும் ஒரு யூசர் வந்து தேடுறாரு. இப்போ தேர்ட போக்குல என்ன செய்யறாருண்டா, இப்போ அவர் என்ன செய்யறாருண்டா, இப்போ சரியா இப்போ பியூட்டின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் சாரி பிஏனா பியூட்டின்னு சொல்லி பியூட்டி பார்லரா இல்லாட்டி இக்மேன் சொல்லி அடிக்கணும் வைங்களேன். இக்மெண்டோட எல்கே இந்த இக்மெண்டோட எல்கேங்கிற விஷயத்த வந்து தேடுறாரு. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி தேட போகல இன்னும் சில கீவேர்டை யூஸ் பண்ணி அவர் தேடுறாரு. அப்ப அவர் கீவேர்டை யூஸ் பண்ணி தேட போகல அந்த வெப்சைட்டோட ரிலேட்டடா இருக்கிற இன்னும் சில கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க தேடினீங்கன்னா உங்களோட தேடுற விஷயம் மேல வந்து காட்டுப்படும் தானே. அப்படி அவங்கள காட்டுறதுக்கு டிஃபைன் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தேட போகல இந்த HTML கமாண்ட் CSS ஜாவாஸ்கிரிப்ட் தேடி நாங்க யாராச்சும் அப்படி தேட போகல எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பெஸ்டா ப்ரையாரிட்டியில முன்னுக்கு காட்டுப்படணும். அதே மாதிரி கண்டென்ட் வைஸா ஜோன் டோன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஓத்தர்ன்னு சொல்லி யாராச்சும் நேம்ல தேடினாங்கன்னா அப்படி காட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி கண்டென்ட் வைஸா தேடுறாங்கன்னு சொன்னா அந்த கூகுள் சர்ச்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் காட்ட போகல அந்த அவுட்புட் வந்து சரியான வியூல உங்களுக்கு பெஸ்ட் ப்ரையாரிட்டியில டிஸ்பிளே ஆகணும்ங்கிறதுக்காக வேண்டி நீங்க டிசைட் பண்றதுதான் அந்த மேல இருக்கிற மெட்டாடெக்கா இருக்கும் சரிங்களா. இந்த மெட்டாடெக் நீங்க யூஸ் பண்றதால நீங்க யார் ஒருத்தர் உங்களோட வெப்சைட் தேடுறாரோ அந்த தேடுற ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே டைம்ல உங்களோட வெப்சைட்ல வியூ ஒன்றையும் நீங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்காம இருக்கு. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் யூசர் ஒருத்தர் அவரோட கம்ப்யூட்டர்ல அவரோட பிசியில ஒரு வெப்சைட்டை வந்து அவர் டிஸ்பிளே பண்ணி பாக்குறாராமண்டா அந்த பாக்குற வெப்சைட்ல அவரோட ப்ரௌசர்ல எந்த வியூல வந்து காட்டுப்படணும் என்கிறது வந்து அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டா டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. அதால கொஞ்சம் இந்த மெட்டாடெக்ல பர்பஸ் நிறைய இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியான. இந்த மெட்டாடெக்கை பத்தி நீங்க டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நெட்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் காட்டுப்படும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த உலகத்தையும் வச்சுக்கொண்டு அந்த மெட்டாடெக் என்னத்துக்கு யூஸ் பண்ணுதுங்கிற பேசிக்கான ஐடியாவை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரியான ரைட். இதுக்கப்புறமா இந்த மெட்டாடெக் நமக்கு தேவைப்படாது. இதுக்கப்புறமா டைரக்டா நான் கோடிங்குள்ள தான் மூவ் ஆவேன். இப்ப இது வரைக்கும் நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க என்ன சரி பேசுறீங்கன்னு சொன்னா பேசுவோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறேன் அப்படியா? ஹலோ இருக்கிறீங்களா? தூக்கமா தெரியும் எல்லாரும். ஹலோ எல்லாரும் ஓகேயா? நான் இப்ப பேசின எல்லா விஷயங்களும் விளங்குதா உங்களுக்கு? விளங்குது சார், கிளியர். ரைட் ஓகே. அப்படியே அவங்களுக்கு பேசல அப்படின்னு சொன்னா இடைக்கிடைக்கு ஒரு மெசேஜ் ஆச்சும் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா தனியா நான் மட்டும் கத்தி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் ஒன்று தானே. ஓகே ரைட். இப்ப திரும்ப பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா வீடியோஸ் உங்களுக்கு பெரும்பாலும் ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு திரும்ப வீடியோ போடுவாங்க. ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே உங்க குரூப்ல ஒரு போல்டர் போட்டு கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆகும். அதுல உங்களுக்கு வேண்டிய மாதிரி கிளியரா இருக்குமா வீடியோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் குவாலிட்டி தான் இருக்கும். கட்டாயம் அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு கிளியர் மோட உங்களுக்கு வேண்டிய மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க வீடியோ என்ன செய்யுங்க டிஸ்பிளே பண்ணி பாருங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நான் இதுல மிஸ் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு விலங்கல்ல கவரேஜ் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கண்டென்ட் வரும். இருந்தா போல எனக்கும் சில நேரங்கள்ல நெட்வொர்க் இஷ்யூ வரும். அந்த டைம்ல எனக்கு கிளாஸ் செஞ்சு கொடுறது கஷ்டமா இருக்குங்கிறதால கிளாஸ் ரன் பண்ணிட்டு போகல நான் கட் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அந்த டைம்ல கொஞ்சம் நான் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணுவேன். கொஞ்சம் மழை டைமா இருந்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் சில சிக்கல் வரும். மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி உங்களுக்கு யாரும் சரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. அந்த கிளாஸ் நான் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு டைம் நம்ம செய்யறதுனாலும் ஓகே பிரச்சனை இல்லை சரியா ரைட். இதோட நம்மளோட கிளாஸ் இன்றைக்கு முடிச்சுக்கொள்ளுவோம். பெரும்பாலும் உங்களுக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் சக்சஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் பேசிக்கா சில புது விஷயங்களாச்சும் படிச்சு கொண்டீங்களா இன்னைக்கு? புது விஷயங்கள் படிச்சேன் சார். தெரியாத விஷயங்கள் நிறைய இன்ஸ்டால் பண்றது எல்லாம் படிச்சேன். சரி ஓகே தேங்க்ஸ் ரைட். ஓகே நம்ம அடுத்த தேர்ஸ்டே உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்பயும் தெரியாத ஒரு குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு சந்திக்குமா? ஓகே தேங்க்யூ. குட் நைட் பாய்.